இன்னைக்கு நம்ம இருள் சாம்ராஜ்யத்தின் டார்க் ரீசஸ் அண்ட் இன்ஃபினிட்டி எர்த் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8ல இருக்கும். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்கறதுங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்டிஸ் லீக் அழிஞ்சிட்ட அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ் கிரீன் லேண்டர், நைட் விங், சூப்பர்மேன் ஒன்றுகள் அப்படின்னு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரகசியமா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள கிரீன் லேண்டர் ரிங்கோட வெளிச்சத்து மூலமா ஒரு ரகசியமா இருக்கிற இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர்மேன் கிரீன் லேண்டர் கிட்ட உங்க கையில இருக்க அந்த பச்சை கலர் ரிங் தான் உங்களுக்கு பவரை கொடுக்குதா, அந்த ரிங்குக்கு பவர் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சூப்பர்மேன் கிரீன் லேண்டர் கிட்ட கேட்க, அதுக்கு கிரீன் லேண்டர் இந்த ரிங்குக்கு பவர் என் கிட்ட இருந்து தான் கிடைக்குது, என் கிட்ட இருக்கிற நம்பிக்கையால இந்த ரிங்குக்கு பவர் கிடைக்குது, இட்ஸ் ஹோப், என்கிட்ட இருக்கிற நம்பிக்கைனாலதான் இந்த ரிங்குக்கு கிடைக்கிற சக்தியும் அதிகமாகுது அப்படின்னு கிரீன் லேண்டர் சூப்பர்மேன் கிட்ட சொல்ல, பதிலுக்கு சூப்பர்மேன் அப்போ என்கிட்டயும் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கு, நானும் அந்த ரிங்கை என் கையில போட்டு அதோட பவரை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சூப்பர்மேன் கேட்க, அதுக்கு கிரீன் லேண்டர் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரிங்கை விளையாட்டெல்லாம் பயன்படுத்த முடியாது, இந்த ரிங்கோட சக்தியை எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த ரிங்கு யார்கிட்ட இருக்கணும், இந்த ரிங்கோட சக்தியை யார் பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த கிரீன் லேண்டரோட ரிங்கு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு கிரீன் லேண்டர் சொல்ல, அதுக்கு சூப்பர்மேன் ஓ இந்த ரிங்குக்குள்ள இவ்வளவு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு பேசிட்டு அவங்க போயிட்டு இருந்த அந்த ரகசியமான இடத்துக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க. இப்ப சூப்பர்மேன் அவங்க கிட்ட எல்லாரும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்கோம், இப்ப நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம், இது என்ன இடம், இந்த இடத்துல கொஞ்சம் கூட வெளிச்சங்கிறதே இல்ல, எங்க பார்த்தாலும் இருட்டா, அந்த இருட்டுக்குள்ள வவ்வாலா இருக்கு, இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் தான் போறோம் அப்படின்னு சூப்பர்மேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அவங்க இருந்த இடம் ஃபுல்லா வெளிச்சம் வந்துடுது. அப்போ எல்லாரும் அந்த இடத்தை சுத்தி பார்க்க அவங்க எல்லாரும் ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்குள்ள இருக்கிறத எல்லாரும் கவனிக்கிறாங்க. அவங்க முன்னாடி அந்த அரண்மனையில இருந்த ஒரு மிகப்பெரிய போட்டோவை பார்த்துட்டு இது யாரா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அரண்மனையோட ஒரு பகுதியில இருந்து டிடெக்டிவ் சிம்ப் அப்படின்ற ஒரு குரங்கு வந்து அவங்க கிட்ட இங்க எதுக்காக வந்தீங்க, இன்னும் யார் யார் சாக போற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு அங்க வந்த குரங்கு அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸை பார்த்து சொல்ல, அப்போ நைட் விங் அந்த குரங்கு கிட்ட போய் மிஸ்டர் டிடெக்டிவ் சிம்ப், நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகுது, அதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணும், எங்களுக்கு வேற வழி இல்ல, தயவு செஞ்சு எங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு நைட் விங் அந்த குரங்கு கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த டிடெக்டிவ் சிம்ப்ன்ற அந்த குரங்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் கிட்ட எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, உங்களை அவங்க கிட்ட அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த குரங்கு அங்க இருந்து நம்ம சூப்பர் ஹீரோஸை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய மரம் இருக்கிற இடத்துல கொண்டு விடுது. அந்த குரங்கு கூட்டிட்டு போன இடத்துக்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் போனதும் அப்போ நைட் விங் அந்த மரத்தை பார்த்து ஜஸ்டிஸ் லீக் இறந்துட்டாங்க, அவங்கள உயிர் பொழைச்சது பிளாக் ஆடம் மட்டும்தான், அவரு இப்ப எங்க கூட இல்ல, ஜஸ்டிஸ் லீக் அழிச்ச அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி இப்போ இந்த மல்டிவர்ஸை அழிக்க போகுது, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டார்க் ஃபோர்ஸையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியையும் அழிச்சாகணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நைட் விங் அந்த மரத்தை பார்த்து சொல்றாரு. அப்போ நைட் விங் பேசிட்டு இருந்த அந்த மரத்துல இருந்து ஸ்வாம் திங் தோன்றி அவர்கிட்ட டார்க் ஃபோர்ஸையும் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியையும் வீழ்த்துறது அப்படின்றது கனவுலையும் நடக்காத ஒரு விஷயம், அதை நம்மளால என்னைக்கும் பண்ண முடியாது, நாங்க டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம், ஆனா நம்மளால அதை அழிக்க முடியாது, டார்க் ஃபோர்ஸ் அப்படின்றது கெட்ட சக்திகள் கிடையாது, அதுல நல்ல சக்திகளும் இருக்கு, டார்க் ஃபோர்ஸ் யாருக்கு கீழே இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சக்திகள் நல்லதாவும் கெட்டதாவும் மாறும், நம்ம இன்னும் பாதி டார்க் ஃபோர்ஸை கூட பார்க்கல, அது வரைக்கும் நம்ம உயிரோட இருப்பமானு கூட தெரியல அப்படின்னு ஸ்வாம் திங் நைட் விங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பிளாக் ஆடமும் லெக்ஸ் லூத்தரும் டெத் ஸ்ட்ரோக்கோட ஆர்மி எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு டெத் ஸ்ட்ரோக்கும் லெக்ஸ் லூத்தரோட ஆர்மியை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் கிட்ட நான் சொல்றதை கேளுங்க, டெத் ஸ்ட்ரோக் டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல, அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மி தான் டெத் ஸ்ட்ரோக்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அந்த டார்க் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போறதுக்கு டெத் ஸ்ட்ரோக் தான் ஒரு சாவி, இவனை நம்ம கொன்னா நம்மளால அங்க போக முடியும் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் பார்த்து சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கை தாக்குறதுக்காக அவர் நோக்கி போறாரு. அப்போ பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தர் அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நம்ம அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு பிளாக் ஆடம் லெக்ஸ் லூத்தரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு லெக்ஸ் லூத்தர் பிளாக் ஆடம் சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம டெத் ஸ்ட்ரோக்கோட சண்டைக்கு போய் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஹால் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக்ல சைபோர்க், மிஸ்டர் டெரிஃபிக் அப்படின்னு அங்க இருந்த மத்த சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்த ஒரு சிஸ்டம்ல ஒரு புது மல்டிவர்ஸ் உருவாக்குறது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு டைம் லைன்ல ஃபிளாஷும் பேட்மேனும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க கூட இருந்த ஹால் வானத்தை பார்க்க வானமே ரத்த கலர்ல செக்கச்சேவேன்னு சிகப்பா மாறி அந்த சிகப்பு கலர் வானத்துல இருந்து கருப்பு கலர்ல இடி விழுக ஆரம்பிக்குது. அதை பார்த்தது ஹால் ஃபிளாஷ் இந்த பேட்மேனோட உலகத்துல செக்கச்சேவேன்னு சிகப்பு கலர்ல இந்த வானம் மாறி அதுல இருந்து கருப்பு கலர்ல இடிச்சுதான் இந்த பேட்மேனோட உலகத்துல மழை பெய்யுமா, இல்ல இது வேற ஏதாவது ஆபத்துக்கான அறிகுறியா அப்படின்னு ஹால் அந்த வானத்தை பார்த்துட்டு ஃபிளாஷை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லெக்ஸ் லூத்தர் டெத் ஸ்ட்ரோக் அடிச்சு கீழே தள்ளி நாக் டவுன் பண்ணிடுறாரு. கீழே விழுந்த டெத் ஸ்ட்ரோக்கோட தலையில லெக்ஸ் லூத்தர் கன் பாயிண்ட்ல வச்சு டெத் ஸ்ட்ரோக் நீ இப்ப தோத்துட்ட, ஆனாலும் நாங்க உனக்கு நல்லது தான் பண்ணிருக்கோம், அந்த டார்க் ஃபோர்ஸ் உன்னைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப நீ செத்தாதான் அந்த டார்க் ஃபோர்ஸ் முழுவதுமா உன்னை விட்டு போகும் அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் டெத் ஸ்ட்ரோக் கிட்ட சொல்லிட்டு டெத் ஸ்ட்ரோக்கோட தலையை அவர் பின்னாடி இருந்து ஷூட் பண்ண போறாரு. அப்போ லெக்ஸ் லூத்தர் பின்னாடி இருந்த அந்த டார்க் ஃபோர்ஸ் ஆர்மியில இருந்த ஒருத்தர் அவங்களை கட்டுப்படுத்திட்டு இருந்த அந்த டார்க் எனர்ஜியை லெக்ஸ் லூத்தரோட உடம்புக்குள்ள விட்டுறான். அப்படியே லெக்ஸ் லூத்தர் அந்த டார்க் ஃபோர்ஸுக்கு கீழே அடிமை ஆயிடுறாரு. அப்போ அந்த பறையமன்றவன் ஒரு புது மல்டிவர்ஸை அவனோட சக்தி மூலமா ஒரு புது மல்டிவர்ஸை கிட்டத்தட்ட உருவாக்கிட்டான். அப்போ இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு அடிமை ஆயிட்டதுனால லெக்ஸ் லூத்தர் அவரோட ஆர்மியை கூட்டிட்டு பிளாக் ஆடமே தாக்குறதுக்காக அவர் நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பறையமன்றவன் அவன் உருவாக்கின அந்த புது மல்டிவர்ஸை பார்த்து உருவாகிடுச்சு ஒரு புது மல்டிவர்ஸ்
மல்டிவர்ஸ். இதை உருவாக்குன இந்த இருளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொன்னது அவன் கண்ணில் இருந்து அவன் அறியாம கருப்பு கலர்ல ரத்தம் மாதிரி அவனோட கண்ணில இருந்து கண்ணீர் தண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு புது மல்டிவர்ஸும் உருவாகுது. அந்த புது மல்டிவர்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ஃபோர்ஸ் எனர்ஜி பரவ ஆரம்பிக்குது. அப்படியே இந்த இருள் சாம்ராஜ்யத்தின் காமிக் சீரிஸோட இஷ்யூ 8 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.